நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11:3-4. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கடைசி காலத்தில் சபை தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். வெறும் அடையாளங்களை மாத்திரம் பார்த்தால் போதாது, ஆயத்தமும் ஒருபுறம் பட வேண்டும். அப்படி சபை ஆயத்தப்படுவதற்கு ஆயத்தப்படுத்துகிற சில காரியங்கள் உண்டு. எஸ்தர் ராஜகுமாரத்தி அவள் கன்னிகையாக ராஜாவுக்கென்று அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாள். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவள் நேரடியாக ராஜா கையில் கொண்டு போகப்படவில்லை. ராஜாவை சந்திப்பதற்கு முன்பதாக அவள் ஆயத்த பண்ணப்படுகிறாள். அதுக்கு பிறகுதான் ராஜா கையில் கொண்டு போய் ஒப்படைக்க முடியும். அதே மாதிரி தான் திருச்சபையும். இப்பொழுது நாம் எல்லாம் மீட்கப்பட்டு விட்டோம், சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படும்படி நம்முடைய ராஜாவின் கையில் ஒப்படைக்கிற காலத்திற்கு முன்பாக நம்மை ராஜாவுக்கு ஏற்ற மனவாட்டியை மாற்ற வேண்டும். ராஜாவுக்கு ஏற்றார் போல் மாறினா தான் அங்கே கொண்டு போக முடியும். அது மாற்றுகிற இடம் தான் சபை. எப்படி எஸ்தர் ராஜகுமாரத்தியை ஏகா அப்படின்னு ஒருத்தரோட கையில் ஒப்படைச்சார். அந்த ஏகாங்கிறவர் 7 தாதிமார்கள் கையில் ஒப்படைச்சார். அதே மாதிரி தான் திருச்சபையும் இந்த மாதிரி உபதேசங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது, ஒரு ஊழியக்காரன் கையிலே கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்குள்ள நிருபங்களை எல்லாம் கொடுத்து, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார் மனவாட்டியை. இதே போல தான் பைபிளில் 3 முக்கியமான மனவாட்டிகள் இருக்கிறார். முதலாவது மனவாட்டி ஏவாளை குறித்து நாம் பார்க்கிறோம். மனுஷி அதான் முதலாக மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் உருவாக்கப்பட்டாள், ஏற்ற துணை. 2வது மனவாட்டி திருச்சபை, நீங்களும் நானும். 3வது மனவாட்டி 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான புதிய எருசலேம் சபை. இந்த 3க்குமான சில ஒத்துமைகள் இருக்கிறது. இந்த 2 மனவாட்டிகளுக்கிட்டிலும் இருக்கக்கூடியதான குணாதிசயங்களை எல்லாம் தாண்டி ஒரு மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த புதிய எருசலேம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஏவாளும் இப்பொழுது இருக்கிற சபைக்கும் அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. உதாரணமாக முதலாவதாக ஏவாளை குறித்து சொல்லும் பொழுது பவுல் சபையை ஒப்பிட்டு எழுதுகிறார். எங்கே எழுதுகிறாரு? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் ஒப்பிட்டு எழுதுகிறார். ஒப்பிட்டு எழுதும்போது 3-4 வசனங்களில் அவர் என்ன சொல்லுகிறார்? சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்கே எதை பற்றி சொல்கிறாருன்னா, வேறொரு உபதேசத்தை குறித்து சொல்லுகிறார். வேறொரு உபதேசம் உங்களை கெடுத்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏவாளுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது. அந்த உபதேசத்திற்கு எதிர்மறையான இன்னொரு உபதேசம் சர்ப்பத்தினால் கொடுக்கப்படுகிறது. புசிக்கலாம், புசிக்கக்கூடாது என்று சில கனி வகைகளுக்கு சில கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த புசிக்கலாம் புசிக்கக்கூடாது என்பது பொதுவாக எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உபதேசத்தை குறித்து. இப்போது இஸ்ரவேலர்களுக்கு மன்னா கொடுக்கப்படுகிறது. அதே மன்னாவை குறித்து புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லும்போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். இந்த புசிக்கிற காரியங்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பொதுவாக உபதேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்பம், மன்னா, இந்த கனிகள், இதெல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கும் உபதேசத்துக்குமான ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போ ஆண்டவர், நீங்கள் நிறைய உபதேசத்தை ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு காரியம் கட்டளை கொடுக்கிறார், இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த உபதேசத்தை தந்திரமாக பிசாசு ஏவாளுக்கு போதிக்கிறது. அதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான இந்த கடைசி காலத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம். இப்போ ஆண்டவர் சபை ஏவாள் நம்மை கொண்டாந்துருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சில உபதேசங்களை வேதாகமத்திலே கொடுத்துருக்கிறார்.
எந்த உபதேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரோ அதற்கு எதிர்மறையான உபதேசத்தை தந்திரமாய் பிசாசு கொடுக்குது. இங்கே பாருங்க, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால், நாங்கள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு உபதேசம் வரும். பவுல் சொல்கிறார், எப்படி புசிக்க வேணாம்னு கர்த்தர் சொன்னார், புசிக்கலாம்னு சர்பம் சொல்லுச்சு, பிசாசு சொல்லுச்சோ, அதே மாதிரி கர்த்தர் எதை வேணான்னு சொல்கிறாரோ சபையில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிரசங்கிக்கிற காலம் ஒன்று வரும். அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள், அப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும். அதுதான் இப்போ கடைசி காலத்தில் உபதேசமாக சபைக்கு வந்திருக்கு. அங்கே புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னால், பிசாசு சொல்லுது நீ சாகவே மாட்ட. ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னால் பிசாசு சொல்லுது இந்த பழத்தை புசிங்க. அப்போ கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 2000 வருஷமாக சபை எந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குதோ அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு உபதேசத்தை இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் மிக முக்கியமானது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள், இந்த புதிய ஏற்பாட்டு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எந்த உபதேசமும் பூமிக்கு உரியது அல்ல. பூமிக்கு உரியது அல்ல. இது முழுக்க முழுக்க பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான உபதேசம். பழைய ஏற்பாட்டின் உபதேசம் பரலோகத்திற்கு போக முடியாதபடிக்கு திரைச்சீலை மறைத்திருந்தது. அதனால தான் எபிரேயர் 11:39 சொல்லுது, அவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். திரைச்சீலை அவர்களுக்கு தடையாய் இருந்தது, என்னதான் உபதேசத்தை ஃபாலோ பண்ணாலும். ஆனால் புதிய ஏற்பாட்டு உபதேசம் அப்படி அல்ல. முழுக்க முழுக்க அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டு சரீரம் என்கிற திரைச்சீலின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணினார். நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கம் தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு பிரசங்கத்தை நீங்கள் எப்படி வார்த்தைகளை எவ்வளவு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலும் கூட அது உங்களை கொண்டு போய் எங்கே நிறுத்தும் என்றால், பரலோகத்துக்கு போகாத பரதீசி என்கிற இடத்துக்கு, அதுவும் அவர்கள் காலத்தில் மேல்பாதாளம் என்கிற இடத்துக்கு கொண்டு போகும். இயேசுவின் மரணத்தோடு தான், ஜீவனோடு கூட தான் அது உயிர்த்தெழுதலோடு அங்கே போகிறது, பரதீசிக்கு உள்ளே பிரவேசிக்கிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி அல்ல, நேரடியாகவே பரதீசிக்குள் பிரவேசிக்கக்கூடியதான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான மேன்மைக்குரிய பிரசங்கம் தான் உங்கள் கையில் இருக்கிறது. இது கொடுத்திருக்கிறதே உங்களை பாரடைஸ் பரதீசிக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான மகா மேன்மையான பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை அல்லது இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை அதுக்கு முன்னாடி 4000 வருஷமாக கர்த்தர் மறைத்து வைத்திருந்தாராம். அந்த சுவிசேஷத்தையும் அந்த நாமத்தையும், ஏன்னா அந்த நாமமும் சுவிசேஷம் தான் உங்களை பரதேசிக்குள்ளே கொண்டு போகுது. அதை 4000 வருஷமாக மறைச்சி வச்சிருந்தாரா. அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் வெளிப்படுத்தினாரா வேலை வந்தபோது. அப்போ நீங்களும் நானும் மகா மேன்மையான உபதேசத்தை உடையவர்கள், அற்புதமான சுவிசேஷத்தை உடையவர்கள். ஆனால் இன்னைக்கு அதை அப்படியே சர்ப்பம் மாயையாய் மாற்றி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும், அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு பரலோக ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் உனக்கு முன்னிலைப்படுத்தி இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவதில்லை அப்படின்லாம் சொல்லி இந்த உபதேசத்தை அப்படியே மாம்சத்துக்குரியதாக மாற்றுறாங்க. உங்கள் ஜெபம், உங்கள் கேட்கறது, நீங்கள் ஆசைப்பட வைக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். பிசாசு எதை கொடுக்க முடியும் அதை தான் அவனும் சொல்கிறான். பிசாசு எந்த இடத்துலையாவது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறானா பைபிளில்? அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனால் முடியாது. அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை தாழ விழுந்து நீ பணிந்து கொண்டால் உலகத்தின் மகிமை, மேன்மை, ராஜ்யபாரம் எல்லாத்தையும் காட்டிட்டு சொல்கிறான், இவைகளை நான் உனக்கு தருவேன். அவன் என்ன கொடுக்க முடியுமோ அதை சொல்கிறான். ஆனால் இயேசு தான் என்ன கொடுக்க முடியுமோ அதை சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவனை உண்டாக்கவும் அதை பரிபூரணப்படவும் வந்தேன். என்னை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வான், அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ ஆண்டவர் எந்த உபதேசத்தை பற்றி பேசுகிறாரு? ஜீவனுக்குரியதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். பிசாசு உலகத்தின் மேன்மை, ஆசீர்வாதம், பணம், பதவி, புகழ் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் பிசாசினுடைய உபதேசத்தை உடையவனாய் இருக்கிறான். நித்திய ஜீவனை குறித்து ஒருத்தன் பேசுகிறானால் அவன் தேவனுடைய உபதேசத்தை உடையவனாய் இருக்கிறான். இன்னைக்கு சபைகளுக்குள்ள உபதேசத்தை பிசாசு எப்படி கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு
அவன் என்ன கொடுக்குறானோ, அவனால் என்ன கொடுக்க முடியுமோ அதை முன்னிலைப்படுத்துவான். அதை பற்றி சொல்லுவான். நீ கேளு, ஆண்டவர்கிட்ட இதை கேளு, கிளைம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு அதை தருவார், இதை தருவார். உன்னை முழுக்க முழுக்க மாம்சத்துக்குரியவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் பவுல் சொல்றார், நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன். அந்த பயம் இப்போ இருக்கு. போன தலைமுறையில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது? ஆண்டவர்கிட்ட இருந்து விசுவாசத்தோடு கூட கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்பது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்படி வாங்கினீங்கன்னா இந்த பூமிக்குரியதில் உங்களுக்கு என்ன தேவையோ அது கூட கொடுக்கப்படும். உங்கள் தட்டில் என்ன சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அறிவாளி. நிறையா இருக்குது, தட்டும் இருக்குது, அங்கே இருக்கிறது நிறையா இருக்குது, எடுத்து நிரப்பிப்போம் அப்படின்னு நிரப்பிட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் உங்கள் உடம்பை கெடுத்துக்கொள்ள போகிறீர்கள்னு அர்த்தம். உங்கள் சரீரத்துக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி உங்கள் ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் தேவன்கிட்ட கேட்கணும். ஏன் அப்போ சரீரத்துக்கு தேவையானதை கேட்கக்கூடாதா? நீங்கள் இதை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் சபைக்குள்ள வருது, அப்படிப்பட்டதான காரியங்கள் உள்ளே நுழையுது. இந்த உபதேசம் உன்னை என்னவாக்கும் தெரியுமா? ஒரு நாள் இதை நீங்கள் கேட்க 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 அது உங்கள் பார்வைக்கு இன்பமாக இருக்கும், புசிப்புக்கு ஏற்றதை போல காணப்படும், புத்தியை தெளிவிக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ கர்த்தர் சபையை பார்த்து சொல்கிறாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இப்போ நீ எதை பற்றி அதிகமாக பேசுகிற? எது உன் இருதயத்தில் நிறைந்திருக்கிறதோ அது நீ அதிகமாய் பேசுவாய். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எது உன் இருதயத்தில் அதிகமாக நிறைஞ்சிருக்குதோ அதை நீ பற்றி அதிகமாக பேச போகிற, அவ்வளோதான் விஷயம். ஒரு காலத்தில் நீ தேவனுடைய அன்பில் நிறைஞ்சிருந்த, உன் வாயில் வந்ததெல்லாம் அன்பு நிறைஞ்சது, தேவனை பற்றினது. நீ பாடினாலும் இயேசுவை பற்றி பாடின, அன்பை பற்றி பாடின. உன் இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்குதோ அது வெளியே வரும். இன்னைக்கு கடைசி காலத்தில் சர்ப்பமானது, பிசாசு சபைக்குள்ளே வந்து உன் பார்வைக்கு இன்பமான காரியங்களை கேளு, அறிவுக்கு ஏற்ற மாதிரி கேளு. ஆவியானவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே. பல நேரங்களில் நமக்கு என்ன தேவை என்பதை நமக்கு தெரியாது. இதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும். படிப்பு விஷயத்தில் இருக்கும், உங்கள் பிள்ளைங்கள் படிப்பில் இருக்கும், உங்கள் பசங்க வேலை விஷயத்தில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எதுவுமே கேட்க தெரியாது, எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். பல நேரங்களில் நீங்கள் கேட்கிற ஆசீர்வாதம் என்ன என்று உங்களுக்கு தெரியல, வச்சுக்க முடியாது உங்களால். காரை கேட்டுடுறீங்க, மாதம் மாதம் பெட்ரோல் போடுற அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குதா? ஆண்டவருக்கு தெரியும், இந்த காலகட்டம் வரும்போது உனக்கு பெட்ரோல் போடுறதுக்கும் ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன், கரங்களை பலப்படுத்துவேன், அதே நேரத்தில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்ந்துருக்கும், உனக்கு மெச்சூரிட்டி இருக்கும். அந்தந்த நேரத்தில் அதை கொடுத்தா தான் கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறீங்கன்னு பரலோகத்துக்கு உள்ளே தெரியும். அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறது உங்கள் ஊழியக்காரருக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உன்னை எப்போ உயர்த்தணும், எப்படி கொண்டு வரணும், எந்த இடத்துல எந்த நாளில் வரணும், எல்லாம் பரலோகத்துக்கு தெரியும். இன்னைக்கு என்ன ஆகுது? கடைசி காலத்தில் சொல்லிய பைபிளில் சொன்ன உபதேசத்தை தாண்டி வேறொரு உபதேசம் வருது. வஞ்சிக்கப்படுகிற உபதேசம், பூமியின் ஆசீர்வாதத்துக்குரிய உபதேசம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் 15ஆம் அதிகாரத்தில், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல் இருக்கும். 22ஆம் அதிகாரத்தில் சொன்னார், இஸ்மவேல் வந்த பிறகு உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? வானத்துக்குரிய சந்ததி ஒன்று ஆசீர்வாதம், பூமிக்குரிய சந்ததி ஒன்று ஆசீர்வாதம். ஆனால் இந்த பூமிக்குரிய சந்ததி எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? கடற்கரை மணல் காலுக்கு கீழே இருக்கும், சில நேரத்தில் காலுக்கு கொஞ்சம் மேலே வரும். அதை நீ கரெக்டாக கடற்கரையை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க? முதல்ல மண்ணை தான் தட்டுவீங்க, முதல்ல அதை தான் க்ளீன் பண்ணுவீங்க. அதே மாதிரி பரலோகத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்ச உடனே முதல்ல தட்ட போடுறது உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் தான் தட்டப்படும்.
உங்கள் சரீரம் உட்பட பரலோகத்துக்கு போகாது. மாம்சமும் ரத்தமும் மாம்சமும் பரலோக ரத்தை சுதந்திரிப்பதில்லை. இது கூட போகாது. நீங்கள் பேணி பேணி பாதுகாக்கிற உங்கள் சரீரம் கூட பரலோகத்துக்கு போகாது. இது மறுரூபமாகி அழிவுள்ளதான இது அழியாமையை தரித்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவானது சாவாமையை தரித்து கொள்ளும். அப்போ உங்கள் சரீரம் போகாது. சரீரத்துக்கு நீங்கள் பாற்ற மேன்மை போகாது. இந்த சரீரத்துக்காக போராடி போராடி சேர்க்குற எதுவும் உங்கள் பரலோகத்துக்கு வராது. ஆனால் இந்த உபதேசத்தை அப்படியே பிசாசு மாற்றிட்டு உங்கள் மைண்டில் திருப்பி திருப்பி கேட்குறான், சொல்கிறான், பூமிக்குரியதை கேளு, அதை கேளு, இதை கேளு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்னு வசனம் சொல்லுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இது கடைசி காலம், பரலோகத்துக்குள்ளே நுழையிற நேரம். அந்த கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி மோசேயை கண்மலையை அடிக்க வச்சு உள்ளே போக விடாமல் தடுத்தது மாதிரி இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு 3 நாள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வஞ்சிக்கப்பட்டான். அதுக்கு முன்னாடி ஒருத்தன் 30 வெள்ளி காசுக்கு ஏமாந்துட்டான். 3 வருஷம் நல்லா இருந்தான், கூட நல்லா இருந்தான். அவன் எப்படி பணப்பிரினாக இருந்தானோ எப்படியோ, ஆனால் இருந்தான். கடைசி 3 நாள் அது மட்டும் அவன் ஒழுங்காக இருந்திருந்தான், அந்த பணத்தை போடான்னு தூக்கி அடிச்சிருந்தான். யோசித்து பாருங்க, அவனும் 12 அப்போஸ்தலரில் ஒருத்தனா இன்னைக்கு மேன்மை உள்ளவனாக இருந்திருப்பான். 12 அப்போஸ்தலனில் ஒருத்தன் தான் வஞ்சிக்கப்பட்டான். அந்த ஒருத்தன் வஞ்சிக்கப்பட்டதுக்கு கூட பிசாசு யூஸ் பண்ண ஒரே டூல் எதுன்னு கேட்டிங்கன்னா பணம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்தில் நீங்கள் பணப்பிரியராய் மாறுவீர்கள். அப்படிப்பட்ட உபதேசம் கொடுக்குறவங்க வருவாங்கன்னு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். முதல்ல தற்பிரியம், ரெண்டாவது பணப்பிரியம். இன்னைக்கு பணப்பிரியத்தினுடைய காலம். பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பணம், புகழ், பொருளாசை, இதை தான் பிசாசு இப்போ கடைசி காலத்தில் சபைக்குள்ளே நுழைச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற உபதேசம் என்பது வேறு. அது முழுக்க முழுக்க வானத்துக்குரியது, வானத்தின் நட்சத்திரத்துக்குரியது. உங்களே எண்ணி கர்த்தர் அப்படி தான் வைக்க போகிறார். அது வரைக்கும் இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் போதுமான அளவுக்கு கொடுக்கும். உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். கவனிங்க, எதை ஒன்று வேணான்னு கர்த்தர் சொல்கிறாரோ ஒன்று தான் வேணாங்கிறார். ஒன்றே ஒன்று வேணாங்கிறார். அந்த ஒன்றைத்தான் பிசாசு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்குது. ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் சபைக்கு சொல்கிறார். இந்த பூமியில் இந்த பணப்பிரியத்தை விட்டு பொருளாசையை விட்டுங்கிறாரு. மிச்சம் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேங்கிறாரு. அந்த ஒன்றைத்தான் சபை பிடிச்சிட்டு அலையுது. அந்த ஒன்றைத்தான் சபை கேட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். இன்னும் திருப்தி வரல, போதும் என்ற மனம் வரல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஒரு நாள் உன்னை சாகடிக்கும், சாகவே சாவாய். பவுல் எழுதுறாரு, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். ரெண்டாவது, இது வந்த உடனே பாருங்க, மிக முக்கியமாக அந்த இடத்துல ஒரு வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவர். 3வது வசனம், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ. மாம்சத்தில் இருக்கிற பெண் கெடுக்கப்படுவதற்கும் ஆவியில் இருக்கிற சபை கெடுக்கப்படுவதற்கும் என்ன வித்தியாசம்? 1 யோவான் 3:12 வாசிங்க. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க இதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொல்லாங்கானால் உண்டாயிருந்துன்னா ஏவாளுக்கும் பிசாசுக்குமான உறவில் பிறந்தவர் தான் காயின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது 100% பொய். அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிசாசுக்கு மாம்ச சரீரம் இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, தேவ தூதர்களை போல இருப்போம். அப்போ தேவ தூதர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஸோ அவங்களால ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரோடு கூட என்ன செய்ய முடியாது, இணைய முடியாது. அப்போ பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின், அங்கே வசனம் சொல்லுது
கிறிஸ்துவின் என்று உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல அப்படின்றார். அவருடைய அர்த்தம் என்னன்னா, எப்படி ஏவாளுக்கு பிசாசினுடைய வார்த்தை வந்துருச்சு. 4ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுது. ஆதியாகமம், ஆதாம் ஏவாளை அறிந்தான் இருக்கு. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், பிசாசு இல்லை. ஆனால் குழந்தை பிறக்குது, குழந்தை உருவாகும் போது இந்த அம்மாவுடைய காதில் வேறொரு உபதேசம் இருக்குது. இந்த அம்மாவுடைய காதில் வேறொரு உபதேசம் வந்துருச்சு. அதனால் உண்டான பாவம் இருக்குது. இப்போ பாவத்தில் உருவாகிறதான காயின்னு அர்த்தம், பொல்லாங்கினால் உண்டான காயின். அதுதான் இங்கே விஷயமே. இப்போ சபை ஆத்மாதாயம் பண்ணுது, சபை பெருகுது. ஆனால் யார் உபதேசத்தில் அது பெருகுதுங்கிறதா முக்கியம். இப்போ காயின் எப்படி உண்டானா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின். பொல்லாங்குனா உபதேசம், பொல்லாங்கான உபதேசம், பிசாசுடைய உபதேசத்தினால் உண்டான காயின். இங்கே தேவனுடைய உபதேசத்தினால் தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனம். இங்கே பார்த்தா பிசாசினால் உண்டானவங்க பட்டணம், பிசாசினால் உண்டானவங்க இரும்பு, பித்தளை, அப்புறம் கூடாரம், மந்த, கிண்ணற, நாதஸ்வரம் பயங்கர மேலே போகுது. அழகு, சௌந்தரியம் எல்லாம் இருக்குது. மனுஷகுமாரத்திகள், அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இங்கே தேவனை தொழுது கொள்ளுகிற பக்கம் பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஒன்றே ஒன்று இருக்குது, தேவனை தொழுது கொண்டார்கள். கடைசியாக என்ன கட்டினாங்க? ஒரு பேழை கட்டினாங்க. இப்போ இந்த பேழை கட்டுற காலமும் இவங்க பட்டணம் கட்டுற காலத்துலையும் ரெண்டு பேரையும் வச்சு பார்த்தா, இந்த பட்டணம் கட்டுறவன் பேழை கட்டுறவனை என்ன சொல்லுவான்? நாங்கள் எவ்வளோ டெவலப் ஆகி நீங்கள் முன்னேறி போயிட்டுருக்கோம். இல்லைங்க, ஆதாமுடைய சந்ததி. இப்போ நாங்கள் மட்டும் ஆதாம் சந்ததி இல்லையா? நாங்களும் ஆதாம் தானே வந்தோம். நீ ஆதாமால் வந்தவன், ஆனால் பொல்லாங்கனுடைய உபதேசம் உனக்குள் இருக்கிறது. அந்த உபதேசத்தினுடைய ஒரு பகுதி செழிப்பு. ஆனால் நாங்கள் சேத்தினால் வந்தவர்கள், தேவனை ஆராதிக்கிற குரூப்பு. எங்களுக்கு செழிப்பு அல்ல, எங்களுக்கு பாதுகாப்பு. இந்த பட்டணமும், இந்த கிண்ணறமும், இந்த நாதஸ்வரமும், இந்த மந்தையும், இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த ஜலப்பிரளயத்தில் நியாய தீர்ப்பிலே அழிந்து போகும். ஆனால் நியாய தீர்ப்பில் பலவீனம் என்று நீங்கள் சொன்ன, கிண்டல் பண்ண, பைத்தியக்காரர்கள் என்று நினைத்த பேழை நிற்கும். அதுதான் நீங்களும் நானும். நீ பண்ணுற எல்லாமே டெம்பரவரி, அது நிலையானது கிடையாது. அது ஒரு நாள் காணாமல் போகும். ஆனால் கர்த்தர் கொடுத்ததுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நிலையானது. அதுதான் கடைசி வரைக்கும். எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? ஒரு நாள் நம்ம விஐபி ஒருத்தர் வருவார். அவரோ முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு இந்த உலகத்தின் மாயையான உபதேசம், செழிப்பு கேட்கறதுக்கு அப்படி இப்படி, இது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். காயினுடைய கோட்டையும், காயினுடைய கோட்டைக்குள்ளே இருந்த, பட்டணத்துக்குள்ளே இருந்த காரியங்கள் தண்ணிக்கே அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு வரப்போகிறது நெருப்பு. நெருப்பில் எதுவுமே நிற்காது. தண்ணியில் கூட 1-2 தப்பிச்சிரும், நெருப்பில் ஒன்றுமே தப்பிக்காது. நமக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ நமக்கு பிறக்கிற பிள்ளை இருக்கு பாருங்க, சேத்து. அவங்களுக்கு பிறந்தது காயின், பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின். ஆனால் நீங்கள் நான் எப்படி பிறக்கிறேன் தெரியுமா? அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்துனா என்ன? அவருடைய வித்துனா என்ன? வசனம். அவரே வசனம் தானே. அப்போ அவர் வித்துனா என்ன? வசனம். சர்பத்தின் வித்து ஏவாளுடைய காதில் போயிருச்சு, காயின் பிறந்துட்டான். பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறான்? கோவக்காரன், மூர்க்கம், பொறாமை, சகோதரன் மேல் பொல்லாங்கு, கொலகாரன், இப்படி பிறக்கிறான். அதே இங்கே எப்படி பிறக்கிறான்? இங்கே இருக்கிறவன் எப்படி பிறக்கான்? தேவனால் பிறக்கிறான். இங்கே எப்படி? சாந்த குணம், அமைதி, பொறுமை, தாழ்மை எல்லாம் இங்கே இருக்கு. இது வேற. இது தேவனுடைய வித்து, இது தேவனுடைய வசனம். இதில் உண்டானது எப்படி இருக்கும்? இது ஒன்றே ஒன்று செய்யும், சோத்திரம் பண்ணோம், கடைசியாக ஒரு பேழை கட்டும். அந்த பேழை கூட கர்த்தர் சொன்னாலும் கட்டும். அது வான் கட்டி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகும். இப்போ இந்த 2 பேரை பார்க்கும்போது
இந்த பசங்களும் காயின் பசங்களையும் சேத்தோடைய பசங்களையும் பார்க்கும்போது இவங்க ஒன்றும் இல்லாதவங்க, இவனுங்க எல்லாம் உள்ளவங்க. ஆனால் எல்லாம் உள்ளது நியாய தீர்ப்பில் நிற்காது. இந்த பூமியில் ஒன்றும் இல்லை, ஆனால் வானத்துக்கு பூமிக்கும் நடுவில் பேழை நிற்கும். சபை பரலோகத்துக்கு போய் நிற்கும், நடுவில் பரதீசில் போய் நிற்கும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் எது தேவைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஏவாளுக்கு பிறக்கிறது 2 பிறக்குது சபையில். ஒன்று பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின், இன்னொன்று தேவனுடைய வித்து. நம்முடைய சபையில் பொல்லாங்கனால் உண்டான காயின்களுடைய சந்ததி இருக்கவே கூடாது. தேவனால் உண்டான சேத்தினுடைய சந்ததிகள் மட்டும்தான் இருக்கணும். கடைசியாக இப்போ உபதேசம் வந்துச்சு, வித்து உள்ள பிசாசோடைய வித்து வந்துருச்சு, காயின் பிறக்கிறான். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. தேவருடைய சத்தம். இதுக்கு முன்னாடி அவன் யார் சத்தத்தை கேட்டான்? சர்பத்தின் சத்தத்தை கேட்டாங்க. இப்போ யார் சத்தத்தை கேட்குறாங்க? தேவனுடைய சத்தம். இப்போ தேவனுடைய சத்தம் வந்த உடனே இவனுக்கு ஒன்று தோணுது, இந்த சத்தத்துக்கு முன்னாடி நான் நிர்வாணமாக நிற்க முடியாது. ஏன்? பிசாசுடைய சத்தம் என்னை நிர்வாணத்துக்கு நிற்க வச்சிச்சு, எனக்கு அப்போ கவலையே இல்லை. பிசாசு சத்தம் வரும்போது நான் நிர்வாணங்கிற கவலையே எனக்கு இல்லை. ஆனால் கர்த்தருடைய சத்தம் வரும்போது இந்த நிர்வாணம் எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. எனக்கு ஒரு பயம் வருது. ஐயோ இப்படி இருக்குதே. இப்போ வாசிங்க, திருப்பி தொடர்ந்து வாசிங்க. பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்படின்னா நீ சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்க தொடங்கிட்டீன்னா உனக்கு சில நிர்வாணமான காரியங்கள் தெரிய தொடங்கும். உன் மாம்சம் தெரியும். நீ தேவனுக்கு முன்பாக நிற்க விடாமல் பயப்படும். நீ எப்போ தேவனுக்கு முன்பாக நிற்க பயப்படுறையோ அதை வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணது தப்புன்னு அர்த்தம். பத்சேபாள் இடத்துல தவறு செய்கிற வரைக்கும் தாவீதுக்கு பயமே இல்லை. ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையோட தீர்க்கதரிசி வந்து நிற்கிறானோ பயம் வந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஆசாரியனுங்கள்கிட்ட போய் 30 வெள்ளி காசு வாங்குற வரைக்கும் யாருக்கு பயம் இல்லை? யூதாஸுக்கு பயம் இல்லை. எப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிற சூழ்நிலை வருமோ அப்போ என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அவ்வளோதான். அந்த வார்த்தை உனக்குள் இருக்கக்கூடியதான பாவத்தை வெளிக்காட்டும். அது உன்னை பயப்படுத்தும். இப்போ என்ன சொல்கிறான் புதிய உபதேசத்தில்? நீ பாவின்னு சொல்லி உன்னை பயமுறுத்துறாங்கன்றான். இப்போ கர்த்தருடைய சத்தம் வந்தால் உனக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறான்? நீ பாவம் செஞ்சாலும் பயப்படாத. இப்போ என்ன உனக்கு சொல்லி கொடுக்குறான் தெரியுமா? நிர்வாணமாக இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி எப்படி நில்லு? தைரியமாக நில்லு. ஏன்? நீ பாவம் செஞ்சாலும் தைரியமாக நில்லு. ஏன்? நிற்கிறவர் யாரு? பாவத்தை மன்னிக்கிறவர். பாவத்தை மன்னிக்கிறவர். ஆனால் நிற்கிற நான் அப்படி நிற்க முடியாது. நீதிபதி நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் தான். அவர் என் மன்னிக்கிறவராக இருக்கட்டும். ஆனால் நிற்கும் போது நான் எப்படி நிற்கணும்? நான் கையை கட்டி தான் நிற்கணும். பாருங்க, பாவமே செய்யாத தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. தேவன் இருக்கிறார். ஆனால் தூதன் எப்படி நின்னான் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொன்னாங்களா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏங்க, அவனுக்கு மாம்சமே இல்லைங்க, நிர்வாணமே இல்லைங்க. அவன் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறான். ஆவியில் இருக்கிறவனே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நிற்கிறான். உனக்கு சபைக்குள்ள தேவனுடைய வார்த்தை வரும்போது உனக்கு பயம் வரணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்டதான வல்லமை உண்டு. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுற சத்தம். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை முன்னாடி நிர்வாணமா நிக்க சொல்லி கொடுக்குறான் பிசாசு. நீ ஏன் ஓடி பயப்படாத, தைரியமா நில்லு. கர்த்தருக்கு முன்பாக அப்பேற்பட்ட தூதர்களை மூடிட்டு நிற்கிறான். பயந்து மூடிட்டான்.
உடனே இவன் சொல்லுவான், நாமெல்லாம் பிள்ளைகள், நாமெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, நாமெல்லாம் தைரியமாக இருக்கலாம். அப்படியா? 24 மூப்பர்கள் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. 24 மூப்பர்கள் 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து உள்ளே நுழையிறாரு. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி வருது. 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, தாழ விழுந்து பணிந்து கொண்டு அப்படியே பணிஞ்சுக்கிறான் பாருங்க. தேவன வார்த்தை வரும்போது உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடக்கும். நீ அந்த சுத்திகரிப்பில் கர்த்தருக்கு முன்பாக யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட எலியா, வானத்துக்கு ஏறி போன எலியா, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தன் முகத்தை மூடிக்கொண்டான். உனக்கு பிசாச பத்தின பயம்தான் இருக்கக்கூடாதே ஒழிய தேவனை பத்தின பயம் இருக்கணும். தேவனை பத்தின பயம் இருக்கணும். இன்னைக்கு இதான் கடைசி காலத்தில் பிசாசினுடைய உபதேசத்தில் ஒன்று, உன் நிர்வாணத்தை போய் தேவனுக்கு முன்பாக காட்ட வைக்கிறான். எங்கெங்கெல்லாம் பிசாசு உள்ளே புகுந்தானோ அங்கங்கெல்லாம் நிர்வாணம் வரும். அங்கங்கெல்லாம் நிர்வாணம் வரும். பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு வந்து உபதேசம் சொன்னான். என்ன வந்துச்சு? நிர்வாணம் வந்துச்சு. அதே மாதிரி நோவாவுடைய பசங்க எப்போ காம் அடுத்தவருடைய பாவத்தை போய் வெளியே சொல்றோம் நான் மாறினானோ அங்கே என்ன வந்துச்சு? நிர்வாணம் வந்துச்சு. அவனும் நிர்வாணத்தை போய் அறிவித்தான்னு இருக்கு. இங்கேயும் நிர்வாணத்தை அறிவிச்சான்னு இருக்கு. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டிக்கு முன்னாடி ஆடினாங்க. ஆடும்போது எப்படி ஆடினாங்க தெரியுமா? நிர்வாணமாக ஆடினாங்கன்னு இருக்குது. 32ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது வசனம். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். எங்கெங்கெல்லாம் பிசாசு உள்ளே வருதோ நிர்வாணம் வரும். இப்போ சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு நுழைக்க தொடங்கி இருக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இந்த கடைசி காலத்தில்னா, இந்த ஆரோன் பொன் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு ஏன் நிர்வாணமாக்கினார் தெரியுமா? அவங்க விளையாடத் தொடங்கினார்கள். அந்த 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் 6வது வசனம், மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எந்திரிச்சாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற எல்லா வாலிபர் கூட்டத்திலையும். சமாதான பலி இருக்கு, சர்வாங்க பலி இருக்கு, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணுங்க. சபை என்பது தேவனுடைய மனவாட்டி. அதுக்குள்ள அடுத்தவன் விளையாடுறதுக்கு வேலை கிடையாது. இங்க இப்பவும் சொல்றேன், கீழே பொன் கண்ணுக்குட்டியில ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஆடுற வரைக்கும் தெரியாது, ஆட்டம் போய்கிட்டே இருக்கும். மேலே ஒருத்தருக்கு கோபம் ஏறிக்கிட்டே இருக்குது. மேலே ஏறிக்கிட்டே இருக்கு கோபம். ஒரே கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாரு. அவங்ககிட்ட சொன்னார், கீழே போ, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னாரு. ஒரு கூட்டம் என்ன நினச்சிக்கிச்சு தெரியுமா? யுத்த சத்தம் கேட்கறது, யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பு கேட்கறதுனா யோசுவா மேலேருந்து ஒருத்தர் சொல்லி அனுப்புறாரு, கீழே போ கெடுத்துட்டான். இவன் கீழே வந்து கற்பலகையை போட்டு உடைக்கிற வரைக்கும் கீழே இருக்கிறவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. மேலே ஒருத்தர் நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆகிட்டாருன்னு தெரியவே தெரியாது. இவன் ஆடுற ஆட்டம், குதிக்கிறான் குதி. இவன் குதிக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகலைன்றதுனால இவன் நினச்சிக்கிட்டான் நம்ம செய்யறதெல்லாம் சரி, நம்ம ஆடுறதெல்லாம் கரெக்டு, நம்ம குதிக்கிறதெல்லாம் சரி. ஆண்டவர் சொல்றாரு, குதி, குதிச்சுக்கிட்டே இரு, உன்னை நியாயம் தீர்க்க என் வசனம் வந்து கொண்டிருக்கிறது. மேலே கற்பலகைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்பயாவது கற்பலகையில் எழுதினாரு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் அக்கினியில் இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நியாயம் தீர்க்க போகிற வசனம் வருது. ஆடுறவன் ஆடட்டும், குதிக்கிறவன் குதிக்கட்டும். ஒரு கூட்டம் மாத்திரம் மலையில் உட்காந்து தேவனோடு கூட வசனத்தை வாங்கி கொண்டு இருக்கட்டும். அந்த கூட்டம் மட்டும்தான் பிழைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க விசுவாசிகள். இன்னைக்கு இல்லைங்க, அங்கே ஆக்சுவலாக பெரிய கூட்டம் போதே. ஆமாம், நரகத்துக்கு எப்பவும் பெரிய கூட்டம் தான் போகும், பரலோகத்துக்கு சின்ன கூட்டம் தான் போகும். கீழே அழியும் போது பெருசாக அழிஞ்சிச்சு, பேழைக்குள்ளே 8 தான் போச்சு. அதான் உண்மை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க, இப்போ நடக்கிறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க. முடிவில் நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நியாயம் தீர்ப்பார்.
உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வித்து உள்ளே இருக்கிறது. நீ நானும் எப்படி இருப்போம் தெரியுமா? வாசிங்க முடிக்கலாம். நீங்களான மனவாட்டி, நாம் எப்படி இருப்போம் தெரியுமா? ஏவாள் நிர்வாணமானாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, நல்லா கவனிங்க, அவனும் அங்கே களி கூர்ந்து சம டான்ஸு விளையாடவும் எழுந்திருச்சார்கள். அவனும் சந்தோஷமாக தான் இருக்கான், நாமளும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், நாமளும் களி கூறுறோம். அவன் பரவச நிலைக்கு போயிடுறான், ஆடி டயர்ட் ஆகி தண்ணி குடிச்சு பயங்கரமாக போயிடுறான். நாமும் சந்தோஷமாக களி கூர்ந்து கர்த்தரை என்ன செய்வோம்? துதி செலுத்த கடவோம். ஆசிங்க. அவருடைய மனைவி ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த மனவாட்டியாகிய சபைக்கே கர்த்தர் வஸ்திரத்தை மேலே போட்டு வச்சிருக்கிறார். அந்த வஸ்திரம் பரிசுத்தவருடைய நீதி. இவன் நிர்வாணம், அவன் மேலே வஸ்திரம் இல்லை. ஆனால் உன் மேலே என் மேலேயும் நீதி என்கிற வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி இருக்கிறார். விசுவாசம் கர்த்தர் நீதியாக எண்ணினார். ஞானசானம் எல்லா நீதிக்கும் கீழ்ப்படிங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீதியாக இருக்கிறது. எந்த பரிசுத்தவானுடைய வஸ்திரம், நீதி என்பது ஒரு வஸ்திரம், அதை கொடுத்துருக்கிறாரு. நீ நான் நிர்வாணம் ஆக முடியாது. கர்த்தருடைய வசனம் வர 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 உங்கள் மேலே என் மேலேயும் மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் போட்டுக்கொண்டே வருவார். அவன் வார்த்தை உள்ள வர வர ஆண்ட நிர்வாணத்தை அங்கே கொண்டு வருவான். வஸ்திரம் களையப்படும் அங்கே. இதுதான் வித்தியாசம் மனவாட்டி சபைக்கு. அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணமாச்சு, இன்னைக்கு உள்ள சபை வஸ்திரம் போட தொடங்கிருச்சு. அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே பயந்துச்சு. இன்னைக்கு உள்ளது வஸ்திரத்தை போட்டிருக்கிறதுனால மணவாளன் மேலே பயம் இல்லை, அன்பு இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ தேவனோட சஞ்சரிக்கிறவனா மாறிட்ட, தேவன் மேலே அன்பாக மாறிட்டனா உனக்கு அந்த தேவனுடைய களி கூறுதல் உள்ளே வர தொடங்கும். நீங்கள் நானும் மனவாட்டியாக மாற தொடங்கிடுவோம். இன்றைக்கி சபை எந்த இடத்துல இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பாருங்கள். உலகம் முழுக்க சபை மோசமாக போயிட்டுருக்கு. திருப்பி கடைசியாக ஒன்று நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. உலகம் முழுக்க சபை சோரம் போகலாம், நீயோவென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திரு, வசனத்தில் ஸ்திரப்படு. நீ எவ்வளோ வளரணுமோ அவ்வளோ வளரத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம சில நேரத்தில் தென்னை மரத்தை பார்த்து மாமரம் ஆசைப்படக்கூடாது. தென்னை மரம் இவ்வளோ பெருசாக வந்திருக்குதே, நம்ம ஏன் வரக்கூடாது? நமக்கு தென்னை மரத்தை விட காய் நிறையா காய்க்குதே, நம்ம ஏன் அப்படி வரக்கூடாது? ஆண்டவர் சொல்வார், நீ மாமரம், அது தென்னை மரம், அதுக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன், உனக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன், அதுக்கு சில கனிகளை வச்சுருக்கேன், உனக்கு சில கனிகளை வச்சுருக்கிறேன். நமக்கு வச்ச உயரத்தை வர கத்தர் வச்சதை இப்போ பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ 2 பேரும் ஒரே தோட்டத்தில் தானே இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே தண்ணி ஊற்றுனாங்க, 2 பேரும் ஒரே மண்ணில் தானே இருக்கீங்க, அது மட்டும் ஏன் உயரமாக வருது? நீ வளரல. உன்னை இப்படியே வசனம் பேசி பேசி உன்னை மட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. நீ ஆசைப்படு, உயரமாக வரணும் ஆண்டவரே, உயரமாக வரணும் ஆண்டவரேன்னு கேளும்பா. ஒவ்வொரு மரம் இருக்கு. இல்லை நோவாவுடைய பேழையை கொப்பேர் மரத்தில் தான் செஞ்சாங்க. நம்ம ஆசாரிப்பு கூடத்தையும் கொப்பேர் மரத்தில் தான் செய்யணும். ஆசாரிப்பு கூடத்தை சித்தி மரத்தில் செய்யணும், அந்த கொப்பேர் மரத்தில் செய்யணும். எதில் செய்யணும்னு பரலோகம் நிர்ணயித்து வச்சுருக்கோ அதை அதில் தான் செய்யணும். உனக்குன்னு கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு நிலம், உங்களுக்கு என்று ஒரு உயரம் வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு சில கனி கொடுக்குற விஷயத்தை வச்சிருக்கிறார். அதிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த டேஸ்ட் வேற, இந்த டேஸ்ட் வேற. நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருக்கிறார், நம்ம இப்படி தான் இருக்கணும்னு வச்சிருக்கிறார். பரலோகத்துக்கு நல்லா தெரியும் யார் யாரை எங்கெங்கே எப்படி எப்படி வச்சு எப்படி ஆசீர்வதிக்கணும். அவனுக்கு என்ன, இவங்க என்னமோ புதுசாக வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தாயின் கருவில் உருவாகும் போதே உனக்கு எனக்கு சார்ட் போட்டு ரெடி பண்ணி தான் கீழே வெளியே அமைச்சிருக்கிறார். இவன் உன்னை மாடிஃபை பண்ண பார்க்குறான், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மாதிரி ஸ்பிரிச்சுவலி மாடிஃபைட் பண்ண பார்க்குறான். உன்னை கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, தைரியமாக சொல்லுங்க. கர்த்தர் இப்போவே என்னை நல்லா தான் வச்சுருக்காரு. இப்போவே ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் என்னை கோடீஸ்வரனை தான் வச்சுருக்கிறார். போதும் என்ற மனனுடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
எனக்கு என்ன தேவை என்பதை அன்றைக்கே கர்த்தர் அறிஞ்சிட்டாரு. அது இத்தனை வருஷம் கர்த்தர் தெளிவாக பாதுகாத்து கொண்டான்ட்டார். புதுசாக கொண்டாந்து உபதேசம் நுழைக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருந்து கொண்ட சபை வஞ்சிக்கப்படுமோ என்று நாங்கள் பயந்திருக்கிறோம். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஏன்னா கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள். ஆனாலும் இதை நான் உங்களுக்கு முன்பே சொல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சபைக்கு முன்னறித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். ஏந்திரிப்போமா? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கர்த்தர்கிட்ட கேளுங்க. நான் எப்போவுமே அந்த கேள்வி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிச்சிடணும் ஆண்டவரே. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக முடிவு பரியந்தம் ஓடிடணும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் இது. எத்தனையோ உபதேசத்தில் இருந்த ஊழியக்காரங்க, நல்ல உபதேசத்தில் இருந்த ஊழியக்காரங்க கூட வழி விலகி போயிட்டாங்க. மாயையான பிரசங்களுக்கு மயங்கிட்டாங்க. வஞ்சனையான வார்த்தைகளில் விழுந்து போயிட்டாங்க. அவர்களுக்குள் காயினுடைய வித்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய வித்தாகிய வசனம் நிலைத்திருக்கிறது. அது ஒரு நாளும் விழுந்து போகாது. கர்த்தர் உங்களை என்னையும் வசனத்தில் உருவாக்கி இருக்கிறார், கட்டி இருக்கிறாரு. அந்த வசனம் உங்களை என்னையும் பாதுகாக்கும். கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் உங்களை என்னையும் தாழ விடாது. அது தூக்கி எடுத்துடும், அது மீட்டுடும், அது கொண்டு போய் பரலோகத்திலையும் சேர்த்துடும். ஆனால் நீங்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தோட்டத்துக்குள்ளே சர்ப்பம் வராதபடி. இதோ காலம் சமீபம். இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த பாடு. எல்லா காலத்திலும் சபைக்கு இந்த மாதிரி உபதேச பிரச்சனை வந்திருக்குது. இப்போ கடைசி காலத்தில் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். மிக மோசமாக பிசாசினுடைய தாக்கம் கள்ள உபதேசம் சபைக்கு நேராக திரும்பி இருக்கு. இதுதான் நாம் பத்திரமா சபையை பாதுகாக்க வேண்டிய காலம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். சபையில் பிசாசும் பேசும். சில நேரத்தில் பாம்பு உள்ள நுழைஞ்சிரும். அதை விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வழுவாதபடி நாங்கள் இருக்கவும், ஆண்டவரே மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிற்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நாங்கள் பெரிய லெவலில் போக வேணாம் ஆண்டவரே, ஆனால் நல்ல லெவலில் உங்களோட கூட இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் பெரிய சபைன்னு பேர் எடுக்கிறோமோ இல்லையோ, நல்ல சபைன்னு பேர் எடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த கிருபையை கட்டளையிடுங்க. கடைசி வரைக்கும் நல்ல மனவாட்டியா, மாசற்ற மனவாட்டியா, கரை திரையற்ற மனவாட்டியா, கற்புள்ள கன்னிகையா நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.